நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில செய்தியாளர்கள் சந்திப்புல தமிழ்நாடு அரசுக்கு தெரிந்துதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, இதுல காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் தான் பொறுப்பு என்கிற வகையில பேசியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மேதகு குடியரசுத் தலைவர் அந்த அமைச்சர் பதவியில இருந்து விலக்கணும், டிஸ்மிஸ் பண்ணணும். அவரை ஒரு ரகசிய காப்பு பதவி பிரமாணம் எடுத்தவர், அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர். அவர் பதவி ஏற்கும் பொழுது அரசின் ரகசியங்களை நான் வெளியிட மாட்டேன் என்று பதவி ஏற்கிறார், சத்திய பிரமாணம் செய்கிறார். ஆனால் அந்த பதவியேற்றவுடன் இப்பொழுது தேர்தலுக்காக வாக்கு வங்கிகளுக்காக இப்படிப்பட்ட அத்துமீறலை, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தன்னுடைய ரகசியங்களை வெளியிடுகிறார். இது ஒரு பாலிசி மேட்டர். எதற்காக கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது, எதற்காக கடல் பரப்பை நாங்கள் விரிவாக்கம் செய்தோம், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது இந்த தேச நலனுக்காக தான் எடுத்து வைத்திருக்கிறார். இவர்கள்லாம் அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஆட்சினா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு கடல் பரப்பை விரிவாக்கம் செய்து உலகத்திலேயே எங்கும் இல்லாத மினரல்ஸ், அரிய வகை அற்புதங்கள், அரிய வகை விலை மதிக்க முடியாத வளங்கள் நம்முடைய கடற்பகுதியில் வந்திருக்கு. சாராபாய் விண்வெளி நிலையம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது, எதுக்கு கொண்டு வந்தாங்க, அதனுடைய கண்டுபிடிப்புகள் என்னன்னு முதல்ல ஜெய்சங்கர் படிக்கணும், மோடி படிக்கணும். விஞ்ஞான ரீதியாக அன்னைக்கு நம்முடைய கடற்பரப்பை எதற்காக விரிவாக்கம் செய்தார்கள், கடற்பரப்பை விரிவாக்கம் செய்ததன் மூலம் தான் இன்னைக்கு நாம சேது சமுத்திர திட்டம்ன்றத ஒன்று பேசிட்டு இருக்கோம். அப்படி அந்த கடல் பரப்பை விரிவாக்கம் செய்யலன்னா சேது சமுத்திர திட்டத்தை பத்தி நம்ம பேசவே முடியாது. எந்த காலத்திலையும் அது கனவா தான் இருக்கும், நனவாகாது. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இந்திரா காந்தி இந்த நாட்டுடைய நலனுக்காகவும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காகவும் வெளிநாடுகளில் அயல் நாட்டு அச்சுறுத்தலை போக்குவதற்காகவும் எவ்வளவு திட்டங்களை தீட்டி இருக்கிறார். கச்சத்தீவுன்னு மேலோங்கி பார்க்க முடியாது, அது மேலோட்டமா பார்த்துட்டு தவிர்த்துட்டு போக முடியாது. அதுல எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு, இந்த நாட்டு நலனுக்கு என்ன செஞ்சிருக்காரு அன்னை இந்திரா காந்தியினர் தான் பார்க்கணும். ஒரு பாலிசி மேட்டரை ஒரு தேர்தலுக்காக பொத்தாம் பொதுவாக வெளியில ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறாருன்னா இதை விட மானக்கேடு, வெக்கம் இந்த நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. இந்த தேசத்தை தலைகுனிய வைக்கிறார். ஒருபோதும் இந்த வாக்குகளுக்காகவும் தேர்தலுக்காகவும் மோடி அவர்களும் பாஜக தலைவர்களும் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியே வந்திருக்கிறார். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேதகு குடியரசுத் தலைவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய பார்வை. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தமிழ்நாட்டில் பரபரப்பா சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு தொடர்புடைய அதுவும் கச்சத்தீவு விவகாரத்தில் ஒரு RTI மூலமா பெறப்பட்ட தகவலை தற்போது முன்வைப்பது என்பது அது தேர்தல் பரப்புரையாக எடுத்துக்கொள்ள முடியாதா? இல்ல, இது தேர்தலுக்காக தான் பேசுறார். ஒரு நான் கேட்கிறேங்க, மோடி 100 முறை கச்சத்தீவு நிட்டாரு. இங்க இருக்கிற அண்ணாமலை 100 முறை கச்சத்தீவு நிட்டாரு. புதுடெல்லியில இருக்க தலைவர்கள் கச்சத்தீவை பத்தி பல முறை பேசியிருக்காங்க. இப்ப மீண்டும் எதற்கு அதையே பேசுறாங்கன்னா தேர்தல் வாக்கு. இந்த தேசம் பெரியது கிடையாது, இந்த நாடு பெரியது கிடையாது, வெளியுறவு கொள்கை பெரியது கிடையாது, வெளியுறவு ரகசியங்கள் பெரியது கிடையாது. ஆனால் இவர்களுக்கு இந்த வாக்குகளை குறுக்கு வழியிலே பெற வேண்டும், உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்ப வேண்டும். ஆகவே இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ரகசியங்களை காப்பேன் என்று பதவி ஏற்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பாலிசி மேட்டர், இதெல்லாம் ரகசியங்கள், இந்த ரகசியங்களை பொது வெளியில வெளியிடுறாருன்னா எவ்வளவு பெரிய குற்றம், எது எவ்வளவு பெரிய தவறு. ஆகையால் நாங்கள் நியூஸ் 18 தொலைக்காட்சி மூலமாக கேட்டுக்கொள்வதெல்லாம் குடியரசுத் தலைவர் மேதகு ஜனாதிபதி உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். நன்றி. மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை